ஆண்டுகள், கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் வந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றின ஒரு அந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தினால தனக்கு இசைவு தெரிவிப்பார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா. திருவள்ளுவர் சொல்லிக்கிற சில குறள்களை வந்து அப்பப்போ உயரதிகாரிகள் மனப்படமாக வச்சுக்கணும். அதில் அஜித்குமார் சொன்னபடி நோ அப்படின்னா எவிடன்ஸ் சேகரிக்கிறதுக்கு போகும்போது அந்த பெண் அதிகாரி கொடுத்த தகவல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட. இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் துணை ஆணையர் திரு ராஜேந்திரன் சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா தேடி போகிற இடம் காவல்துறை. இப்போ காவல்துறையில் சிறப்பு காவல் படையில் இருக்கிற செந்தில்குமார் டிஎஸ்பி அவர்கள் மேலே வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. யார் குற்றச்சாட்டு வச்சது, என்ன விவரம் சார்? அதாவதுமா, கோயம்புத்தூர் அல்ல கோவைப்புதூர் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4th பெட்டாலியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 4th பெட்டாலியனில் வந்து திரு டி செந்தில்குமார் அப்படின்ட்டு கமாண்டண்டாக இருக்கார். அந்த கமாண்டண்ட் வந்து 1997 தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டராக அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டவர். அவர் வந்து சிறப்பு காவல் படையில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக பணியாற்றினதுக்காக அவர் வந்து என்ன செய்திருக்காரு, டெல்லியில் பணியாற்றும் போது அவர் வந்து ஜனாதிபதியோடைய பதக்கமெல்லாம் வாங்கியிருக்கார். மார்ச் பாஸ்டில் லீட் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்து அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகி டெப்புட்டி சூப்பரண்டன்ட்டு, அடிஷ்னல் டெப்புட்டி சூப்பரண்ட் ஆகி இப்போ கமாண்டண்ட் ஆகிருக்கார். ஸோ 5 பதவி உயர்வுகளுக்கு பிறகு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். இந்த நிலைக்கு வந்து கோவைப்புதூரில் இப்போ அவர் வந்து கமாண்டண்ட்டாக இருக்கிற பொழுது அவரை வந்து நம்ம விசாரித்து பார்த்த வகையில் இது எப்படி எந்த கோணத்தில் அணுகிறதுன்னு எனக்கு தெரியல. இதுவும் தவறுன்னு தான் உச்சரிக்க முடியும். ஆனால் செந்தில்குமார் வந்து ஊடகங்கள் சொல்லும் பொழுதே அவர் வந்து ஜனாதிபதி பதக்கம் பெற்றவர், டெல்லியில் இருக்கும்போது மார்ச் பாஸ்டை லீட் பண்ணவர், பல நேரங்களில் வந்து குடியரசு தின விழா அணிவகுப்பு மற்றும் சுதந்திர தின விழா அணிவகுப்பு, பல்வேறு அணிவகுப்புகளுக்கு தலைமையேற்று அதுக்கான பயிற்சி அளிக்கிற அளவுக்கு வந்து கெட்டிக்காரர். அப்படி இருக்கிற ஒரு செந்தில்குமார் தான் வந்து கோவைப்புதூரில் கிட்டத்தட்ட 97 வைங்களேன், 2007, 2017, 2027 கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் வந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றின ஒரு காவல்துறை அதிகாரி. இதுக்கு அவர் மீது பாலியல் புகார் வந்து ஒன்று வந்திருக்கிறது. கீழே வேலை பார்க்குற பெண்கள் மீது யாராவது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பலாத்காரம் செய்வார்களானால் அவர்களை விசாரிக்க அந்தந்த துறையில் விசாகா கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த கமிட்டிக்கு அந்த புகாரை கொடுக்கலாம். அந்த கமிட்டி வந்து ஒரு கமாண்டன்ட் லெவலில் இருக்கிறவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்த போகும்போது அதில் வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் தான் வந்து இப்போ வந்து அந்த துறைக்கு தலைவராக இருக்கார். அவர் வந்து அதை ரெஃபர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களுடைய முன்னனுமதியின் பேரில் வந்து இது விசாரணைக்கு போகுது. விசாரணைக்கு போனதுக்கப்புறம் இந்த செந்தில்குமாரா இப்படி நடந்திருப்பாரா, இவர் ரொம்ப ஒழுக்கமாக இருந்ததா தகவல்லாம் இருக்க அப்படின்னு கேள்விப்பட்ட வகையில் தனக்கு கீழே வந்து டெக்னிக்கல் ஆய்வாளராய் ஒரு பெண் அதிகாரி வேலை பார்த்ததாகவும், அந்த பெண் அதிகாரி தன் கணவரை விட்டு பிரிந்து தனிமையில் இருப்பதாகவும், அவர் அவ்வப்போது வந்து கமாண்டன்கிட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த வாக்கி டாக்கி மற்றும் தொலைத்தொடர்பு கருவிகள், அவர் டிஎஸ்பியில் இருக்கிற பல்வேறு எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் அத்தனையுமே வந்து சரி பண்ணுறதுக்காக செந்தில்குமார்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அவர் வந்து தனது கணவனை பிரிந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார். அவர் நமக்கு ஏன் பெண் தோழியாக வரக்கூடாது என்று சற்று அவர் வந்து குறைத்து மதிப்பிட்டு விட்டார். அதன் அடிப்படையில் இவர் வந்து அவ்வப்போது தனது விருப்பங்களை வந்து தெரிவித்திருக்கிறார். அவர் மறுத்திருக்கிறார். அதையும் மீறி வந்து தன் விருப்பத்தை தொடர்ந்து தெரிவித்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார் அப்படிங்கிறது தான் இப்போ தகவல். ஸோ இந்த தகவல்கள் வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பல்வேறு எவிடன்ஸ் சேகரிக்கிறதுக்கு போகும்போது அந்த பெண் அதிகாரி கொடுத்த தகவல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட உண்மை என்று தெரிய வந்த அடிப்படையில் அவர் வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்து விட்டார்கள். அது இப்போ வந்து ஒரு கமாண்டன்ட்
இருக்கிற ஒரு இப்படி வந்து சாதாரணமாக வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு கீழே பணிபுரியும் பெண்களோடு இது மாதிரி பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்களுக்கு தயாராகலாமா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து தயாராக முடியுமா அப்படின்னு கேட்டால் கூடாது. என்னங்க அதில் அஜித்குமார் சொன்னபடி நோ அப்படின்னா அது நோ தான், நோ அப்படி தான். அதுலேயும் தன்னுடைய துறையில் வேலை பார்க்குறவங்களோட அப்படி ஒரு சிந்தனையே எழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் விசாகா கமிட்டி அப்படிங்கிறத ஒன்று அறிவிச்சு, இந்த விசாகா கமிட்டி இந்த மாதிரிலாம் கண்காணிக்குது அப்படிங்கிறத வந்து உயரதிகாரிகள் அத்தனை பேருக்குமே வந்து தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு எனக்கு வெளிச்சம் போட்டு காடப்பட்டு இதெல்லாம் இதை மீறி இந்த விதிகளை மீறி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் இது போன்ற புகார் வருமானால் உங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற போது இந்த லெவலில் இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் தன்னை வந்து ரொம்ப கவனமாக வழிநடத்தி கொள்ள வேண்டிய காலகட்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐஜி லெவலில் இருக்கிறவங்க, டைரக்டர் ஜெனரலாக போலீஸாக இருக்கிறவங்க அல்லது ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரியான துன்புறுத்தலில் ஈடுபட்டதுனால வந்து பதவியை இழந்து இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ வந்துருச்சு. தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 17 பெட்டாலியன் இருக்குது. அதாவது காவல்துறையுடைய ஒரு துணைப்படை. அந்த துணைப்படையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரும் கலவரங்கள் ஏற்படுகிற பொழுதும் அவங்க வந்து ஒரு ஸ்டோர்டு, அவங்க கீழே வந்து ஒரு 10 கம்பெனி அல்லது 12 கம்பெனியை அவங்க வந்து தயார் பண்ணி அங்கேயே வந்து பயிற்சி பள்ளிகள்லாம் இருக்குது. அவங்க வந்து பயிற்சி பள்ளிகளை முடித்து காவலர்களாய் வந்து முதல் நிலை காவலர்களாக அல்லது 2ஆம் நிலை காவலர்களாக வர்றவங்கள அங்கே வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒழுக்க நெறியை கற்பித்து, அதாவது சாதாரணமாக உள்ளே வர்ற ஒரு போலீஸில் வந்து ரெக்ரூட் ஆகி வர்ற ஒரு கான்ஸ்டபிளை அவனை கான்ஸ்டபிளாக மாற்றி ஒழுக்க நெறிகள்லாம் கற்றுக் கொடுத்து அவன் வந்து சமூகத்தில் இருக்கிற காவல் நிலையங்களுக்கு போய் எல்லாரோடு கலந்து விளையாடும் பொழுது அவன் வந்து சமூக அக்கறையோடு சமூக ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்றுவிக்கிறதே வந்து இந்த காவல் பயிற்சி பள்ளிகள் தான். அதில் கோவை புதூர்லேயும் காவல் பயிற்சி பள்ளி இருக்குது. நானும் வந்து காவல்துறை பயிற்சி பள்ளியில் முதல்வராக இருந்து வந்தவர் தான். ஆவடி 2 பெட்டாலியன் காவல்துறை பயிற்சி பள்ளியுடைய முதல்வராக நான் இருந்திருக்கிறேன். பல்வேறு நபர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அங்கே வந்து அதையும் தாண்டி நீங்கள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற சில குறள்களை வந்து அப்பப்போ உயரதிகாரிகளை மனப்படமாக வச்சுக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற குறளை அவ்வப்போது எல்லா அதிகாரிகளும் தன்னுடைய அறையில் எழுதி வச்சுக்கிட்டு அதை திரும்பி திரும்பி பார்த்து தனக்குள்ளேயே பதிய வச்சுக்கணும். அதே மாதிரி ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு கோணார் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு. இந்திரன் என்ன செய்வார், எரிகின்ற விளக்கு திரியை நின்று எரிவதைப் போல தன் உடம்பில் வந்து 5 புலன்களும் இருக்கிற, அதாவது பஞ்சபூதங்களுடைய தாக்கத்தில் 5 புலன்கள் இருக்குது. உலகளாவிய ஆசைகளையும் இச்சைகளையும் வந்து அது இழுத்து சென்று கொண்டே இருக்கும். அகல் விசும்பு கோணாமல் வந்து இந்திரனை போல வந்து ஆடாமல் அசையாமல் இருந்து தன்னுடைய பணி நியமிக்காமல் இருக்கிறவங்க வந்து எப்படி வேணால் நடந்துக்கிட்டு அவங்க வந்து இடர்பாடுகளுக்குள்ளே போய் அவங்க கடந்து வர்றது வேற. ஆனால் யாரெல்லாம் வந்து தலைமை பண்புக்கு வருகிறார்களோ, ஏன் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியதுன்னா, தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே இந்த மாதிரி தவறிடுறதுனால சகனம் சொல்கிற பள்ளியே வந்து கல்லீர் பானையில் விழுந்த கதைன்னு எங்கள் ஊரில் பழமொழி ஒன்று இருக்குது. அது உலகத்திலே வந்து இந்த ஊருக்கு நல்ல காரியத்துக்கு போகலாமா அப்படின்னா கவுளி சொல்லுன்னு சொல்கிறேன். அது இந்த கிழக்கு திசையிலேருந்து ஒரு தடவை கவுளி சொல்லிச்சுன்னா நம்ம புறப்பட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த சகனம் சொல்கிற பள்ளிகளாக இருக்கிறவர்கள்லாம் வந்து தன்னடக்கம் மிக்கவர்களாக இருக்கணும். நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்குகளை எடுத்து சொல்லும்போது நீங்கள் வந்து வழக்குரைஞர் என்னங்க, நீங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து மருத்துவம் பார்க்குற போது நீங்கள் மருத்துவர். அதுக்கு பிறகு ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தனி, நான் பார்க்குற பதவி வேறு. அப்படின்னா அந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தினால தனக்கு இசைவு தெரிவிப்பார்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா, அங்கே தான் இந்த தவறுகளே உருவாகும். ஸோ இதை யார் பண்ணணும்னா, ஒவ்வொரு துறை சார்ந்த தலைவர்களும் அவங்கள வந்து ஜெனரல் சென்சிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சு, நீ பார்க்குற பதவி வேறு, உன்னுடைய அந்தஸ்து வந்து உனக்கு இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அந்தஸ்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு நீ பார்க்கிற பணி, நீ பார்க்கிற அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு தான் வந்து உன்னை நிலைநிறுத்துமே ஒழிய, அந்த குவாலிட்டியிலிருந்து நீ தவறிவிட்டால் உன்னை வந்து தலைகளாய் புரட்டி போட்டுவிடும் அப்படின்னு பாடம் நடத்தாமல் இருக்கிறதுனால தான் இன்று இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளில் வந்து லஞ்சம் வாங்குகிறவர், 2
மனைவிகளுக்கு மேல் வைத்திருக்கிறவர் தான் மந்திரியாக இருக்க முடியும் அப்படின்னு முன்னுதாரணமாக வந்து இப்போ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள்லாம் நடந்துக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எனவே சொசைட்டியில் இந்த ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன போல் சிஸ்டமே வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா. இப்போது ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நம்மளால் போகவே முடியல. எந்த தாசில்தாரை பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போனாலும் இ சேவை மையத்தின் மூலமா அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இ சேவை மையத்தில் அப்டேட் பண்ணுனா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வந்து சேர்றதில்லை. அப்புறமே அந்த தாசில்தார்கிட்டையோ அல்லது அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்டயோ போய் கேட்டோம்னா அந்தம்மா வந்து நீங்கள் பாட்டுக்கு இ சேவையில் அப்டேட் பண்ணிட்டா அது எப்படி வந்து எனக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கிறது எனக்கு எப்படி அப்போ வந்து நேரடியாகவே மனு கொடுத்துடலாம் மேம் அவங்ககிட்ட. இல்லை சார் எங்கள் விஓ மறுபடியும் வந்து உங்களை பற்றி விசாரிப்பார், விசாரித்து வந்து விஓ ரிப்போர்ட்டு ஆர்ஐ ரிப்போர்ட்டு இத்தனை ரிப்போர்ட்டும் வந்து அவங்க கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்கணும். அப்புறம் தான் இந்த சான்று கிடைக்கும்னா அப்போ டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுக்கிறதானா மேடையில் பேசும்போது மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்படுகிறது ஒழிய அது வந்து தனி மனித வாழ்க்கையில் கடைப்பிடிக்கப்படுவதாக அது இல்லை. என்னங்க கிட்டத்தட்ட டேட்டு எதுனா வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மட்டுமே வந்து சஸ்பெண்ட் ஆனவங்க யார் அப்படின்னா 308 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 308 பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு காவல்துறை பட்டியலிட்டிருக்காங்க நேற்று தினமலர் பேப்பரில். அப்படி அதிகாரிகளாக இருந்தவர்களே ஒழுக்கம் தவறி நடந்து கொண்டதுக்காக கிட்டத்தட்ட 1000 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அரசு துறையில் பணியாற்றுறவர்களுக்கு பணியில் சேர்ந்த அன்னைக்கு வந்து அவங்கள விட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அவரே ப்ரொமோஷன் ஆகி அவரே வந்து அந்த பதவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வாரா என்றால் நடந்து கொள்ள மாட்டார். ஒவ்வொரு தகுதி நிலைக்கு போகும்போது அந்த பதவிக்கு நீங்கள் என்ன நடந்துக்கணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கான பதவிக்கான ஒழுக்கங்கள் என்னென்ன இருக்குது அதை நீங்கள் எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்க சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுத்தா தான் இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு தோணுது. அரசாங்கம் தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒழுக்கக்கேடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் எப்படி நடத்தி இந்த சமூகத்தை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத அரசு புரிந்து கொண்டு அந்தந்த நிலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்தந்த பயிற்சியை கொடுத்து இது போன்ற நிலைப்பாடுகள் தவறுகிறது, அதாவது பாலியல் சீண்டல்கள், ஒழுக்கக்கேடு, லஞ்சம், லாவண்யம் இவைகளெல்லாம் குறைப்பதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று மறுபடியும் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம ஏற்கனவே கேட்டது போல் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து செந்தில்குமார் ஒரு நல்ல அதிகாரி என்று 28 ஆண்டுகள் பயணம் செய்திருந்த போதிலும் அவர் தன் நிலைப்பாடை வந்து உணராமல் இது போன்ற தவறுகளில் ஈடுபட்டது தவறு. எனவே இதை அவர் கடந்து வர வேண்டும். இது பல்வேறு அதிகாரிகளுக்கு பாடமாக அமைய வேண்டும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு சென்சிட்டைசேஷன் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொண்ட போது எங்கள் துறையை பற்றியே நான் எப்படி குறைத்து பேசுவது அப்படின்னா எங்கள் துறையிலே வந்துமா 70% வந்து நல்லவர்களும் இருக்கிறார்கள். என்னங்க நல்லவர்களுடைய பேர்களும் காவல்துறை இப்படி தான் அப்படின்னுலாம் வந்து பேசுகிற அளவுக்கு போயிடுதே அப்படிங்கும்போது இப்போ அதுக்கு என்ன குரல் சொல்லி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு ஒரு குரலை வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் வந்து இவருடைய குணம் வந்து கடந்த காலங்களில் நான் வந்து ஆவடி காவல்துறை பயிற்சி பள்ளியில் முதல்வராக இருந்தபோது செந்தில்குமார் போன்றவர்கள்லாம் வந்து கிரவுண்டில் எங்களோடு வந்து பணியாற்றியிருக்கார். அப்போ வந்து ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு அதிகாரியாகவும் அமைதியான ஒரு அதிகாரியும் இருந்தவர் எப்படி வந்து தன்னிலை தவறியதால் இப்பேற்பட்ட ஒரு அவமானத்தை சந்திக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஒரு சென்சிட்டைசேஷன் மெசேஜாக தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் நிறைய பார்த்துருக்காரு, ஒழுங்கு பள்ளி பயிற்சிலாம் பெற்றிருக்காரு, ஒழுங்காக இருந்தவர்னு சொல்கிறீங்க, குடியரசுத் தலைவர்கிட்டேருந்து விருதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. இவரே இப்படி பண்ணும்போது மக்கள் எப்படி நம்புவாங்க? ஒரு போலீஸ்கிட்ட போய் ஒரு காவல் அதிகாரிக்கிட்ட சொல்லணும்னு நினச்சா எப்படி அடுத்து போவாங்க? அந்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைப்பாங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. ஆமாம்மா, அதாவது ஒட்டுமொத்தமாக இது ஊடகம் என்ன செய்யணும்னா இது காவல்துறை அதிகாரி அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. நம்ம தான் இந்த விவரமாக சொல்கிறோம். இவர் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ். இவங்க வந்து நேரடியாக வந்து மக்களோடு தொடர்புடையவங்க அல்ல. இவங்க வந்து தமிழ்நாட்டில் 17 இடங்களில் இவங்க வந்து பெட்டாலியன் வச்சுருக்காங்க. இந்த பெட்டாலியனில் கிட்டத்தட்ட பயிற்சி பள்ளிகளோடு கூடிய பெட்டாலியன். இதில் வந்து 1வது பெட்டாலியன் 2வது பெட்டாலியன் பார்த்திங்கன்னா 4வது பெட்டாலியனுக்கு இவர் தலைவராக இருக்கார். இவர் வந்து லோக்கல் போலீஸ்க்கோ அல்லது லோக்கல் கவர்மெண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது
ஒரு ஸ்ட்ரென்த்தை மொபிலைஸ் பண்ணி அவங்கள ஏற்றி அவங்களுக்கு அனுப்பி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போது அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீர்ந்த உடனே அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறது. இந்த மாதிரியான ஸ்பெஷல் போலீஸில் வேலை பார்த்தவர் தான் செந்தில்குமார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம். லோக்கல் போலீஸில் இப்படி ஒரு இது வந்து ராஜேஷ்குமார் ஐபிஎஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க இல்லையா, சிறப்பு ஏடிஜிபியாக இருந்தார். அல்லது அதற்கு முன்னாடி வந்து முருகன் அப்படின்னு ஒரு காவல்துறை தலைவர், அவர் ஒரு கேஸு. அதெல்லாம் அதுக்கப்புறமே வந்து தமிழ்நாட்டில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வந்தது செந்தில்குமாருடைய வழக்கு தான். செந்தில்குமார் வந்து ஒரு லோக்கல் போலீஸை சேர்ந்தவர் அல்ல, அவர் வந்து ஒரு சிறப்பு காவல் கடையில் கமாண்டண்டாக இருந்தவர். அதனால் சிறப்பு காவல் படையெல்லாம் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க, எங்கே இருந்தாலும் பண்ணக்கூடாது, தப்பு தான் சார். இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பதவி உயர்வை வச்சு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்க இப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி அவர் மேலே ஏதாச்சும் கேசஸ் இருக்கா? நிறைய இல்லைப்பா. இந்த செந்தில்குமாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கிட்ட இன்டர்வியூ கேட்டதுக்கு முன்னாடியே யார் இந்த 4 செந்தில்குமார் இருக்காங்க, அதில் எந்த செந்தில்குமார்னு கேட்டதில் 97 பேட்ச்சு, இவர் வந்து இந்த ஆவடி பெட்டாலியன்லாம் ஒர்க் பண்ணார், இங்கே டெப்டி சூப்பரண்டாக இருக்கும்போது நாங்கள் கம்பைன்டு பெரேடெல்லாம் நடத்தும்போது ஏன் அருகில் வந்து உட்கார்ந்துருந்த செந்தில்குமார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த செந்தில்குமார் வந்து ரொம்ப அடக்கமாகவும் தெய்வ பக்தி மிக்கவாகவும் ஆவடி 2 பெட்டாலியனில் ஆர்சி பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. நீண்ட நாட்களாக வந்து அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தபோது அந்த கோயிலில் வந்து நீண்ட நாள் வேண்டுதல் இருந்து அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்ததாகவும் அதன் பிறகு அவர் வந்து மிகப்பெரிய அம்மன் பக்தராக வாழ்ந்து கொண்டிருந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுது. அவர் டெப்யூட்டி சூப்பரண்டாக இருக்கும்போது குழந்தை பிறந்தது. இப்போ அந்த குழந்தைகளும் வந்து இப்போ வந்து 7th 8th வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு குழந்தை கிடச்சிது. இவர் ஒரு பக்திமானாகவும் கோயில்களில் வந்து நாங்கள் வந்து வாரம் வாரம் வந்து ஆவடியில் ஒரு சிறப்பு பூஜை பண்ணி எல்லாருக்கும் சுண்டல் பொங்கல்லாம் கொடுப்போம். அந்த சுண்டல் பொங்கல்லாம் கொடுக்கறதுக்கு பொறுப்பாளராக இருந்து அந்த கோயிலே இருந்து எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குறதுக்கு பொறுப்பாளராகலாம் இருந்திருக்காரு இவர். ஸோ கடந்த காலங்களில் வந்து அவர் ஒழுக்கம் நிறைந்தவராக தான் இருந்திருக்கிறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையில் தனக்கு கீழே கணவனை பிரிந்து வாழுகின்ற ஒரு டெக்னிக்கல் பிரிவில் பணியாற்றுகிற ஒரு சபார்டினேட் அப்படிங்கிற பொழுது அவரோட தனிமையில் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர் தன்னுடைய இச்சையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லது அவர் அது மாதிரியான பாலியல் ரீதியாக அவருக்கு வந்து தகவல்களை அனுப்பி அது மாதிரியான தொடர்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்குது. சார், இதில் வந்து இந்த கேஸில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு அரசு பரிந்துரை பண்ணியிருக்கு, அதை தீவிரப்படுத்துவாங்களா, அதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு? இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிறதுமா இதை வந்து நான் வந்து இப்படி ஒன்று செய்யவே இல்லை. அதாவது இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டிஜிபிக்கு அல்லது சீஃப் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை, இந்த பெண்ணு வந்து வேலை பளு அதிகமாக இருந்த காரணத்தினால வேண்டுமென்றே ஒரு புகாரை கொடுத்துட்டாங்க, அப்படி புகார்களும் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. அதனால தான் இப்போல்லாம் வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டியை வச்சாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலரு அவர்கிட்ட வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த உடனே அவர் அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு தான் அதை அனுப்புனார். அவங்க அதை விசாரித்ததுக்கப்புறம் இதில் கிரிமினல் ஆக்ஷன் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க போய் அங்கே வந்து அந்த காவல் நிலையத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அருகில் இருக்கிற அந்த காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரை போய் புகார் கொடுத்து அதை கிரைமாக மாற்றினாங்க. ஸோ ஒருத்தர் மீது வந்து வேண்டுமென்றே அவதூறு பரப்பிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதே சமயத்தில் உண்மையாக அவர் குற்றம் செய்திருந்தால் அவரை முறையான விசாரணை செய்து தண்டிக்கவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சோசியல் கரெக்ஷனல் மெத்தடுக்காக ஏற்படுத்தப்பட்டு தான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அதில் வந்து இது மாதிரியான பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகும் பெண்கள் கண்டிப்பாக வந்து அந்த கமிட்டியில் போய் புகாரை கொடுக்கலாம். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையை அரசு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் செந்தில்குமார். செந்தில்குமார் பல்வேறு அதிகாரிகளிடம் நல் மதிப்பை பெற்றவராக இருந்த போதிலும் இந்த அரசு அவரை விசாரணைக்கு உட்படுத்தி தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறது என்றால் அரசு இந்த இடத்துல இயங்கி இருக்கிறது அப்படின்னு தான் பொருள். நம்ம பேசுகிறது வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற போது எப்படி வந்து ஒரு உயர் பதவிக்கு போயிருக்கிறதுனால நம்ம கமாண்டண்டாக இருக்கிறதுனால சீண்டுனா ஒத்துக்குவாங்க. நம்ம வந்து ஒரு காவல்துறையில் அதுக்கு மேலே இருக்கிற பதவி டிஐஜியாக இருக்கிறனால அது ஐஜியாக போயிட்டேன்,
அல்லது டிஎஸ்பியாக போயிட்டேன் அதனால நான் கேட்டால் ஒத்துக்குவாங்க அப்படின்லாம் வந்து யாருமே நினச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன்.